ஓம் சாய்ராம். அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நான் பிஜாபிலேருந்து பாலாஜி பேசுகிறேன்ப்பா. ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு வந்து பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணியிருந்தேன். அடுத்த மாதம் நவம்பர் 22/11/2021 பாஸ்போர்ட் முடியுது. அதனால் விசா இருக்குது. அதனால் வந்து நான் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணால் தானே ஊருக்கு ரினியூவல் பண்ணியிருந்தேன். அதனால் பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எல்லாம் கரெக்ஷன் பண்ணி அனுப்பி விட்டாங்க. இங்கே உள்ள காசுக்கு ஊர் காசுக்கு 10,000 வந்துச்சு, இங்கே 500 ரூபா. அதில் என்ன பிரச்சனைன்னா, போலீஸ் என்கொயரியில் வந்து பாஸ்போர்ட்டில் வந்து கொலையூர்னு இருக்குது, ஆதார் கார்டுலேயும் கொலையூர்னு இருக்குது, ஆனால் ரேஷன் கார்டில் கூலியூர்னு இருக்குது. அதனால் மாற்ற மாட்டுறாங்களாம். பணம் தரேன்னு சொல்லி பார்த்தாங்களாம், மாற்ற மாட்டுறாங்களாம். பிரச்சனையாக இருக்குது. அது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு தெரில. திருப்பி விட்ருன்னு சொல்கிறாங்களாம். திருப்பி விட்டால் 10,000 பணம் நஷ்டமாயிடும். அப்பாவை தான் நம்பியிருக்கேன், உங்களையும் சாயப்பாவை தான் நம்பியிருக்கேன். கொஞ்சம் பிரார்த்தனை வைங்கப்பா, எனக்கு பாஸ்போர்ட்டு நல்ல விதமாக வரணும். அப்போலேருந்து அப்பா தான் எனக்கு சோதனை கொடுக்குறாரு, வாழ்க்கையிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி. அது ஏதோ ஒரு சோதனை கொடுத்தாலும் எனக்கு வந்து ஒரு நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இப்பயும் ஒரு சோதனையாக தான் நினச்சி பிரார்த்தனை வைக்கிறேன். அந்த சோதனை சாதனையாக ஆக்கி கொடுக்கணும். அப்பா புது பாஸ்போர்ட்டாக இருந்தால் அவங்க வந்து கேட்கலாம்ப்பா, ஏற்கனவே பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண பாஸ்போர்ட்டுக்கு எதுக்கு இப்போ எத்தனை வாட்டி இப்போ திருப்பி பொறுப்பெல்லாம் கேட்க முடியும்? இந்த பிரச்சனை எனக்கு சரியாகணும்ப்பா. சின்னம் அதாவது ஒரே பிரச்சனைப்பா, அது எதையும் சொல்ல விரும்பல. பாஸ்போர்ட் எனக்கு கிளியர் ஆகி நான் 2-3 நாளில் இங்கே வர மாரி எனக்கு அப்பா செஞ்சு கொடுக்கணும் நீங்கள். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்பா. நான் குருஜி சாய்ராம்ஜி பேசுகிறேன். பாலாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் பாஸ்போர்ட் விஷயம் நீங்கள் பிரார்த்தனை பண்ண சொல்லியிருந்தது நான் கேட்டேன். கவலைப்படாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்குறத விட சீக்கிரமாக பாஸ்போர்ட் வந்து சேரும். நீங்கள் எப்போ எதிர்பார்க்குறீங்களோ அதை விட சீக்கிரமாக பாஸ்போர்ட்டு உங்கள் கைக்கு வந்து சேரும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. சரியா? அப்பா சாய் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார், சாதகம் பண்ணி கொடுப்பார். நம்ம பார்த்தோம், குவைத்தில் ஒரு பொண்ணு இருந்தாங்க, மஞ்சுளான்னு சொல்லிட்டு, ஸ்ரீலங்காவை சேர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பாஸ்போர்ட்டு கிடைக்கல. ஒரு குடும்பத்தில் போய் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பாட்டிக்கு கேரட்டேக்கராக இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பாட்டியோட பையன் ஜெயிலேருந்து வந்துட்டான். வந்து அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ண பார்த்தான். அந்த நேரத்தில் அங்கேருந்து எனக்கு பிரார்த்தனை பண்ணி ஒரே அழுக, ஒரே அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு இதில் இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அப்போ நான் வந்து அங்கேருந்து குவைத்திலேருந்து குப்பாயின்னு ஒரு அம்மா நான் பேசி அது வந்து அங்கேருந்து அதை எஸ்கேப் பண்ண வச்சு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வர வச்சு, அங்கேருந்து எம்பசிக்கு வர வச்சு, அங்கேருந்து நேராக ஸ்ரீலங்காவுக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த மாதிரிலாம் பாபா பண்ணும்பொழுது உனக்கு பண்ண மாட்டாரா? கண்டிப்பாக உன்னுடைய பாஸ்போர்ட்டு வந்து சேரும். அப்பா நம்மளோட இருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் விரும்பின தேதிக்குள்ளார, நினச்ச தேதிக்குள்ளார உங்கள் கைக்கு வந்து சேரும். சரியா? கவலைப்படாதீங்க. நான் வந்து அப்பாக்கிட்ட வடிவாக ஒரு மன்றாடி பிரார்த்தனை போடுறேன். உங்கள் பேரில் ஒரு மட்டை தேங்காய் போடுறேன். நல்லது நடக்கும், சீக்கிரமாக நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம் அப்பா. பாலாஜி பேசுகிறப்பா. நேற்று உங்களுக்கு கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டேன், வாய்ஸ் மெசேஜ் பண்ணேன். இதுமாரி பாஸ்போர்ட்டு பிரச்சனை இருக்குப்பா, அட்ரஸ் மாற்றுறது, கொலையூருங்கிறதுக்கு வேறு ஊர் இருக்குப்பா அப்படி பண்ணி சொன்னான். கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிங்கப்பா அப்படின்னு சொன்னான். அப்பாவை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். அந்த அதிகாரிகள் வந்து ஒரு வேளை காசு வாங்கிறதுக்காண்டி செஞ்சாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல. இருந்தாலும் பாஸ்போர்ட் விஷயம் இல்லையா, பயப்படுற மாரி தானே இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்க சொன்னேன். பார்த்தீங்கன்னாப்பா, நேற்று சாயந்தரமே எனக்கு வந்து பாஸ்போர்ட் வந்துருச்சு. நேற்று காலையில் வந்து போயிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அதை திருச்சி அனுப்பிவிட மாட்டேன்னு சொன்னதுனால இவங்க அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு இது தாலுக்கா ஆஃபீஸுக்கு போய் 1,800 புதுசாக ஸ்மார்ட் கார்டு எடுத்து, பழைய கார்டு ரேஷன் கார்டை தூக்கி போட்டு அதுலேருந்து காப்பி எடுத்து புதுசாக ஸ்மார்ட் கார்டு எடுத்து 1,500, அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 500, 2,000, 2,500 கிட்டத்தட்ட செலவாகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அவங்க அந்த ப்ரூஃபை அனுப்பி வச்சுட்டு அப்படி கேட்டாங்கன்னா என்னன்னு தெரியல. அது என்ன அப்பா மிராக்கல்னால பாஸ்போர்ட்டு நல்ல விதமாக வந்து சேர்ந்துட்டுப்பா. ஏன்னா அவங்க வந்து இப்படி ரெடி பண்ணால் கூட உங்களுக்கு அபுதாபிலேருந்து நேற்று ரெடி பண்ணியிருந்தா கூட அது வரத்துக்கு இன்னும் ஒரு 15 மேக்ஸிமம் 7 நாளாச்சும் ஆகும். உடனே வந்துருச்சுப்பா. ஓகேப்பா, நன்றிப்பா. இது ஒரு பெரிய மிராக்கல்ப்பா அப்பா பண்ணது. காசு செலவாகிட்டு போகுதுப்பா, அது பிரச்சனை இல்லைப்பா. பாஸ்போர்ட்டு வந்துருச்சு பாருங்கப்பா. அதான்ப்பா நேற்று இந்த டயத்தில் வரலன்னு சொன்னால் அதே டயத்தில் இன்றைக்கி வந்துருச்சுன்னு சொன்னேன்ப்பா. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்ப்பா. ஓகேப்பா. அப்பா பாஸ்போர்ட் அப்படியே கொரியரை பிரிக்காமலே அப்படியே அப்பாட்ட வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். நான் வியாழக்கிழமை அன்னைக்கு பாராயணம் குரூப்பில் இருக்கேன். அதாவது நாளைக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை அன்னைக்கு தான் நான் பாஸ்போர்ட்டே பிரித்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். நான் வெளியில் மட்டும்
ஒரு இதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து அப்பாட்ட வச்சு அனுப்பியிருக்கேன். நான் பாஸ்போர்ட்டை பிரிக்க அந்த கவரையும் பிரிக்கல. ஓகேப்பா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.